அனைவருக்கும் வணக்கம். ஜெர்மனியில் கிராம தமிழோட ஒரு பதிவு. இந்த பதிவு என்னன்னு சொன்னால், இந்த செடிகளை வந்து நீங்கள் வளர்க்கும் போது அந்த செடிகளுக்கு வந்து ப்ளூமன் எர்டுன்னு சொல்லுவார்கள். இந்த மரக்கறி இதுகளுக்கு வந்து ப்ளூமன் எர்டில் தவிர்த்து கொள்வது நல்ல. அதை விட பசலையல் வந்து இயற்கையாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த குதிரை எருவோ இல்லாட்டி மாட்டு எருவோ சரி அப்படியான இதுகள் உங்களுக்கு கிடைக்குமா இருந்ததுன்னு சொன்னால் அது மிகவும் சிறப்பாக அந்த செடிகளை வந்து வளர்க்கக்கூடிய மாதிரி நிறைய அறுவடை செய்யக்கூடிய மாதிரியும் இருக்கும். அது விண்டர் காலங்களில் வந்து அந்த அப்படியான அந்த பசலைகளை நீங்கள் எடுத்து வைப்பதன் மூலம் அந்த பசலைகள் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த மக்கி அது வந்து இன்னும் மக்கி அடுத்த வருடம் நீங்கள் 3ஆம் 4ஆம் மாதம் அந்த செடிகள் வைக்கும்போது அந்த மண் வந்து தரமாக இருக்கும். அடுத்த நிறைய அறுவடையும் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த பசலையில பாருங்க, நான் எப்படி போட்டு வச்சிருக்கிறேன் என்று சொல்லி காட்டுகின்றேன். பாருங்கள், ஏற்கனவே இந்த பசலையை நான் அள்ளிக்கொண்டு வந்ததை நீங்கள் ஏற்கனவே பதிவுகள் மூலம் பார்த்துருப்பீர்கள். இந்த பசலைகள் வந்து ஒரு இடத்துல இப்போ போட்டு வைத்திருக்கின்றேன். அடுத்தது இந்த பச்சை மிளகாய் செடிகள் எல்லாம் அறுவடை முடிஞ்ச பிறகு இதற்கு வந்து இந்த மண்ணுக்கு வந்து பரத்தி விட்டு அதன் பின்பு இந்த மண்ணை வந்து அப்படியே விட்டு விடுவேன். அதற்கு பிறகு அடுத்த வருடம் அந்த விதை வைக்கும்போது தான் அந்த மண்ணை வந்து பதப்படுத்துவேன். பாருங்கள், இப்படித்தான் நான் செய்வதென்று. நீங்களும் முடிந்தால் இந்த வருடம் இப்படியே செய்து பாருங்கள். அடுத்த வருடம் நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவை முடிச்சு கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவோட கிராம தமிழோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.